வணக்கம். இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் 2026 வரிசையில் கன்னி ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடு. இந்த கன்னி ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? தற்சமயம் கன்னி ராசிக்காரர்கள் மிகுந்த மனவேதனையில் தான் இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% கன்னிராசி என்பவர்களுக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனை. அது ஆணோ பெண்ணோ வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரோம், வீட்டில் தான் நிம்மதி கிடைக்கணும். அந்த வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல் இருந்தால் வாழ்க்கை நரகம். இந்த பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மூலிமா 3 விஷயங்கள் கடவுள் உணர்த்த முற்படுவார். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுடைய வேலையில் உங்களோட வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கா? அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட பேச போனாலே உங்களை பேச விடாமல் தடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை உங்கள் மனசில் புகுத்த நினைக்கிறாங்களா? 2. அதே மாதிரி ரொம்ப பரிச்சயமான நட்பு, அதாவது உண்மை இதுதான் காலத்துக்கும் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நம்பின ஒரு நட்பு உங்களை விட்டு பிரிஞ்சு போச்சா? 3. ரொம்ப உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கூடவே வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிரந்தர நட்பு ஒன்று பிரிஞ்சு போயிடுச்சா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் நேர்கதியில் சுற்றுறதுக்கு பதிலாக ஆன்டி கிளாக் வைஸில் சூரியனுடைய எதிர்மறையான வளைவில் சுற்றுவார். அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். இப்படி வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் 3 விஷயத்தை நமக்கு உணர்த்துவார். நாம் செய்த பழைய கர்மாவுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார். 3 விஷயங்களை சனி பகவான் நமக்கு உணர்த்துவார். பழைய காலகட்டங்களில் பாஸ்ட் லைஃப்பில் நாம் செய்த கர்மாவுடைய பலனை நமக்கு உணர்த்துவார். நாம் நம்மால் முடியாமல் நிறுத்தி வச்ச காரியங்களை, செய்து முடிக்க முடியாமல் எந்தெந்த காரியங்கள் அப்படியே நின்று போச்சோ அந்த காரியங்களை முடிப்பதற்கு நமக்கு உதவுவார். பொறுமை, ஒழுக்கம் இதெல்லாம் நமக்கு சொல்லித் தருவார். பொறுமை, ஒழுக்கம் இதெல்லாம் நமக்கு சொல்லித் தருவார். இதை தவிர கன்னிராசினியர்களுக்கு முக்கியமாக இந்த சனி வக்ர பயிற்சியில் 4 விஷயங்கள் எது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக கன்னிராசினியர்களுக்கு எது நடக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் வாய் தகராறு அதிகமாக எங்கே இருக்கோ அது ரிவர்ஸ் ஆகும். ஒருத்தர் சைலண்ட் ஆயிடுவாங்க. எந்தெந்த குடும்பத்தில் வாய் தகராறு அதிகமாக இருக்கோ அதில் ஒருத்தர் சைலண்ட் ஆயிடுவாங்க. அது எப்படின்னா, சனி வக்ரம் பெறுவதனால இப்போ ஹஸ்பண்ட் தான் அதிகமாக பேசுகிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்லிடுவார்னா, இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுவார். அதனால் என்ன ஆகுனா, ஒய்ஃப் என்ன தான் பேசினாலும் ஹஸ்பண்ட் பதிலே சொல்ல மாட்டார். அப்படியே ரிவர்ஸாக போட்டுக்கும். ஒய்ஃப் அதிகமாக பேசுகிற வீடுகளில் ஹஸ்பண்ட் அமைதியாக கம்ப்ளீட் சைலண்ட் ஆகிடுவார். இது நடக்கும். இது முதல் பாயிண்ட். இதனால் என்ன ஆகும், ஒரு பக்கம் சத்தம் இருந்தால் அது பிரச்சனையை விளைவிக்காது அப்படிங்கிற பாடம் குடும்பஸ்தர்கள் கற்றுக்கொள்வாங்க. பசங்களுக்கும் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கும் இது ஒரு அமைதியை தரும். அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், இது பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் போய். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டா இட்ஸ் ஓகே. அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டா அந்த குழந்தைங்க முன்னாடி அந்த குழந்தைங்களுடைய மனநிலைமையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். சிங்கிள் பேரண்ட் வளர்க்கக்கூடிய குழந்தைகளும் 2 பேரண்ட்டும் எந்நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டில் வளர்கிற குழந்தைகளும் பெரிய மன பாதிப்புக்கு உள்ளாராங்க அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் சர்வேஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மை. இது உலகளவில் இந்த பிரச்சனை இருக்குது. தந்தையாலேயோ தாயாலேயோ மட்டும் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள். அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் இந்த குடும்பத்தர்கள் இடையே இருக்கக்கூடிய வாய் தகராறு என்பது மாறும். சனி இப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் சம சப்தமத்தில் வக்ரமாகிறது. ஏற்கனவே சனி அங்கே இருக்கிறது கண்டக சனின்னு சொன்னோம். உச்சகுரு உங்களுடைய லாபஸ்தானத்துலேருந்து அந்த சனியை பார்த்துட்ருக்காரு. அது ஒரு வாரம், ஜூன் முதல் வாரத்துலேருந்து. அதுக்கு அடுத்தது அதே சனி வக்ரமாகிறது, இன்னுமே பலம். இப்போது என்ன கன்னிராசிக்கு நடக்கும்? குடும்ப சண்டைகள் ஒரு பக்கமாக இருக்கும், முற்றிலுமாக இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் அமைதியாகிடுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அமைதியை வாழ்க்கை முழுக்க கடைபிடிச்சா இன்னும் சூப்பர். ஆனால் மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளில் ஒரு ஆள் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே ஒரு மனுஷனால் பொறுத்துக்க முடியாது. அந்த பிரச்சனை அப்பப்போ வரலாம். வீட்டில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இந்த மாதிரி குடும்ப வாய் தகராறுகள்லாம் வந்தால் நீங்கள் பெட்டர்
வீட்டை விட்டு வெளியில் ஒரு மணி நேரம் போயிட்டு வந்துருக்கு, இல்லை 2 மணி நேரம் போயிட்டு வந்துருக்கு. இதை இன்னும் பெருசு பண்ணாமல் அதை தவிர்க்கும். 2வது பாயிண்ட், கன்னிராசினியர்களுக்கு பெரிய அளவில் தன்னம்பிக்கை உடஞ்சி போயிருக்கு. இப்போ சனி வக்ரத்தினால இந்த தன்னம்பிக்கை மறுபடி வந்து சேரும். இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது. ஏன்னா சனியுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் அது என்ன ஆகும்னா மனக்குழப்பங்கள், நம்ம மேலே நமக்கே சந்தேகம். நல்ல திறமை இருந்தும் படிப்பு இருந்தும் அறிவு இருந்தும் சில சமயங்களில் நம்ம செயல்பட முடியாமல் போகிறதுக்கு காரணம் நமக்கே தெரியும். இது ரொம்ப சாதாரண விஷயம், ஆனால் நம்மாலேயே அதை செயல்படுத்த முடியல. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக கிரகங்களுடைய தாக்கம், முக்கியமாக சனியுடைய தாக்கம். சனி அப்படின்னும் போது குதர்க்கமாக பேசக்கூடியது, நினைக்கக்கூடியது, நேரோ மைண்டடாக திங்க் பண்ணக்கூடியது, தவறான விஷயங்களை திங்க் பண்ணக்கூடியது, தேவையில்லாமல் சந்தேகப்படுறது, அதிக பிரசங்கித்தனமான வார்த்தைகளை பேசுறது, இது எல்லாமே வந்து சனி பகவானுடைய காரகத்துவங்கள், கேரக்டர்ஸ் அவர் வந்து ஏற்படுத்துவார். அவர் எந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசிக்காரங்களுடைய மைண்டில் இதெல்லாம் தோணும். கண்டக சனி இருக்கும் போது கன்னிராசினியர்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தோணும். 3வது பாயிண்ட் என்னென்னா, எப்பவுமே சனி பார்வையில் இருக்கக்கூடிய ராசிகள் இந்த ரேஷ் டிரைவிங், சாதாரணமாக ஓட்டாத போது கூட இப்போ ஓட்டுவான். காரணம் சனியுடைய தாக்கம். ரோடு தான் காலியாக இருக்கே, சட்டுன்னு இப்படி போயிடலாம் அப்படின்மா, சட்டுன்னு போயிடுவான். காரணம் என்னென்னா அந்த வண்டியை வந்து ஒரு செகண்ட் தான் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷத்தில் தான் ஆக்சிடென்ட்ஸ் வந்து காலி பண்ணிடும். அப்போ கன்னிராசினியர்களுக்கு 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஜென்சி ஜென் ஆல்ஃபா குழந்தைகளுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் வண்டியெல்லாம் சூப்பராக வீலிங் பண்ணுவேன், சின்ன தப்பு லைஃபையே முடிச்சிடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 4வது பாயிண்ட்டு, கன்னிராசினியர்களுக்கு காதல் கல்யாணம் இதுக்குள்ளே போக காத்திருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இப்போ இன்றைக்கி உள்ள காதலெல்லாம் வந்து ரொம்ப 30 வருஷம் முன்னாடியே அஜித் சாருடைய சாங்கில் பாடியிருப்பாங்க, கவலைப்படாதே சகோதரன், காந்தி தியேட்டர் வாசலில் பார்த்த காதல் முடிஞ்சதுன்னு. அப்படி தான் இப்போ உள்ள காதல்லாம் இருக்குது. இந்த காதல்கள்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய காரணம், எதிர்க்க உள்ள நபர் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்மகிட்ட எதுக்கு வராங்கன்னு கூட நமக்கு தெரியாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருமே எதுக்குமே நம்மக்கிட்ட பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரை கூட சந்திக்கவே முடியாது. ஒன்று அதை சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. நான் எதிர்பார்க்காம எந்த ஒரு மனிதனும் இருக்கவே முடியாது. அப்போ எதிர்பார்ப்பு என்ன? ஒன்று, ஒரு ஆண்கிட்ட பெண் எதிர்பார்க்கக்கூடியது அழகு, பணம், குணம். இன்றைக்கி குணமெல்லாம் வந்து காயலாங்கடையில் விற்று பல நாட்கள் ஆச்சு. அதனால் அழகு இல்லை பணம் தான் மேக்ஸிமம் எதிர்பார்ப்பு. இது ரெண்டையுமே கூட எதிர்பார்த்து வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அங்கே லைஃப் வந்து மார்வாடி கடையில் அடமானம் வச்ச மாதிரி ஆகிடுது, பிளட்ஜ் பண்ண மாதிரி ஆகிடுது. ஆரம்பிக்கும் போது அருமையாக இருக்கக்கூடிய காதல்கள்லாம் வந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து பீஸாக உடஞ்சி பொடி பொடியாக ஆகிடுது. இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். சாதாரணமாக ஆரம்பிக்கிற இந்த காதல் விவகாரங்கள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதனால் வார்னிங் கொடுக்கணும். செகண்டு, திருமணத்துக்குள்ளே இந்த கண்டகசனி காலகட்டத்தில் திருமணம் செய்யணும்னு நினைக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் பார்க்காம திருமணம் செய்யாதீங்க. சரியாக தவறான ஜாதகத்தை, தவறான நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். கண்டகசனியில் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். அப்புறம் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவசரமாக இன்றைக்கி உள்ள திருமணங்கள் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பார்க்கறது, ஒரு பெண்ணோ ஆணையோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, ஃபோட்டோனே அப்பா அம்மாவே கம்பல் பண்ணிடுவாங்க, இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பொண்ணு நல்லா இருக்கா, கல்யாணம் பண்ணி. அப்பா அம்மாவே யோசிக்கிறதில்ல, பசங்க கூட கொஞ்சம் யோசிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறதில்ல. அவசரமாக என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அவசரமாக என் பையனை கல்யாணம் பண்ணணும், 5 வருஷமாக பார்க்குறேன், இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லி அந்த மொத்த வாழ்க்கையுமே பார்சல் பண்ணிடுறாங்க. இந்த கன்னிராசினியர்களில் இப்போ திருமணத்துக்காக யாராவது காத்திருக்கீங்கன்னு சொன்னால் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒன்ஸ் திருமணமெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் மார்க்கெட்டில் வந்து செகண்ட் மேரேஜுக்குன்ற மாதிரியான அளவுக்கு போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ சனி வக்ர பயிற்சியில் இதெல்லாம் நடக்குது. நல்லதே இல்லையா அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. 3 விஷயங்களில் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய 4 விஷயங்கள் சொன்ன மாதிரி 3 விஷயங்கள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதுவரை உங்களை மேலேயே வந்த எதிர்மறையான சிந்தனைகள், மற்றவங்க மேலே வர சந்தேகங்கள்லாம் தீர்வுக்கு வரும். உங்களோட ஆரோக்கியம் வந்து பெரிய லெவலில் சேஞ்சஸை பார்க்கும். இன்றைக்கி ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ரோடுக்கு சராசரியாக நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா வேகமாக போகிறான், எதுக்கு போகிறான் ஏன் போகிறான்னு எவனுக்குமே தெரியாது. ஆனால் வேகமாக போகிறான். என்னமோ இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அது லேட் ஆகிடுச்சுன்னா
வாழ்க்கையே பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பைக்கில் போகிறான், ஆட்டோவில் போகிறான், இல்லை காரில் போகிறான். இதுக்கெல்லாம் வந்து அர்த்தமே இல்லை. லைஃப்பில் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, ப்ரெஷர் இல்லாமல் இருக்கீங்களா, அந்த தான் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ்லெஸ் அதுதான். மிச்சதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். அதுக்கு வந்து அந்த வேகமும் இதுவும் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கண்டதை சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கி ஒரு கலாச்சாரமாகவே ஆயிடுச்சு. கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு நார்மலாகவே ஆயிடுச்சு. இதெல்லாம் தவிர்க்கணும் கன்னிராசி நேயர்கள். அதுக்கு அடுத்தது ஆரோக்கியத்தில் நல்ல டெவலப்மெண்ட் எப்படி வரும்னா, இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவில் நீங்கள் வெளியில் காமிச்சிடும். இந்த ஆரோக்கிய பிரச்சனைலாம் வெளியில் நீங்களே போய் டாக்டர்கிட்ட சால்வ் பண்ணக்கூடிய அளவில் ஏற்படும். ரெண்டாவது, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது. வேலையிலையும் வியாபாரத்துலேயும் சேஞ்ச் இருக்குது. இருக்கிற இடம் மாற்றங்கள், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கேலப் பண்ணக்கூடிய புது ஐடியாலாம் உங்களுக்கு வரும். புது ஐடியா க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிப்பீங்க. யோசித்து இதை நான் மாற்ற போகிறேன், இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த இது பண்ணலாம், வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச பேஷனை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்ல முடிவுகளாக அமையும். மூணாவது வந்து கன்னிராசி நேயர்களுக்கு இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவுடைய ஆக்சஸ், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அவங்களுடைய ஆக்சஸ் வந்து நல்லபடியாக கிடைக்கும். பூர்வீகமாக சொத்து இருக்குது லெகசியில் அப்படின்னா அதெல்லாம் வந்து லிட்டிகேஷன் இல்லாமல் உங்கள் கைக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போது கன்னிராசிக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக பார்க்கக்கூடியது, குளம் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் போய் பெருமாளுக்கு வந்து தாமரை மாலை சாத்தி, துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும். இரண்டாவது பரிகாரம், ஒவ்வொரு தினமும் வீட்டில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்யணும். மூன்றாவது, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெரிந்த தெரியாத உங்களுக்கு பழக்கம் இருக்கக்கூடிய குழந்தை வட்டாரத்தில் எந்த ஒரு குழந்தைகளுக்கு ஒரு 2லேருந்து 3 குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த 3 பரிகாரமும் இந்த சனி வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட ஜூலை 27 ஆரம்பித்து டிசம்பர் 11 138 டேஸு கன்னிராசிக்கு ஒரு பொற்காலமான டைம். இப்போ நான் சொல்ல போகிறது தான் முக்கிய தகவல், பிரேக்கிங் நியூஸ். என்ன கன்னிராசிக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இதெல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். துல்லியமாக உங்களுக்கான லைஃப் ப்ரிடிக்ஷன்ஸை சொல்ல முடியும். இப்போது பிரேக்கிங் நியூஸ் தலைப்புச் செய்திகள் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட செப்டம்பர் 2வது வாரத்திலேருந்து அக்டோபர் 3வது வாரத்துக்குள்ளே கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமிக்க ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அந்த செய்தி, அந்த நியூஸ், அந்த ஒரு இது ரிசல்ட் வந்து உங்களோட லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதை பார்த்துட்டு கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எல்லா கன்னிராசி நேயர்களுக்கும் இதுக்கு நடக்குமா? நடக்காது. 65% 70% கன்னிராசி நேயர்களுக்கு நான் சொன்னது அப்படியே நடக்கும். 30% கன்னிராசி நேயர்களுக்கு நடக்க வாய்ப்பில்லை. பிறப்பு ஜாதகத்தில் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வேரியேஷன் இருந்தால் நடக்க வாய்ப்பில்லை. இதுதான் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பி இந்த படைப்புகளை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.